ஹாய்ஸ். இன்னைக்கு நம்ம 2023 சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லராக ரிலீஸ் ஆன அந்த ட்ரையல் அப்படின்ற மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோட தான் காமிக்கிறாங்க. ஹீரோட நேம் ரூபா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அப்புறம் ஹீரோட நேம் அஜய்க்கும் ரூபாவுக்கும் கல்யாணம் ஆகி என்னையோட 1 year ஆகுது. ஸோ ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அஜய் ஒரு டெரஸ்க்கு ரூபாவும் வர சொல்கிறாரு. ரூபாவும் அங்கே போனால் நிறைய டெக்கரேஷன்ஸ் ரூபாக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அஜய். அதெல்லாம் பார்த்துட்டு ரூபா ரொம்ப சந்தோஷப்படுறா. 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் ரூபா ஹாப்பி ஆனிவர்சரி, இந்த ஒரு வருஷம் எப்படி போணுச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு. சரி ரூபா, உனக்காக நான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு கண்ணை மூட சொல்ல ரூபாவும் கண்ணை மூடுறாங்க. கண்ணை மூடி ரொம்ப நேரம் ஆகி எந்த சத்தமும் இல்லை. திடீர்னு கண்ணை திறந்து பார்க்குறாங்க, அஜய் அங்கே எங்கேயுமே இல்லை. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எங்கேயும் இல்லை. டெரஸோட எட்ஜில் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா ரூபாவுக்கு ஒரு பயங்கர ஷாக். அங்கே கட் பண்ணால் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ரூபாவை விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. இப்படி தான் நடந்துச்சா, அவரை தான் சூசைட் பண்ணிட்டாரான்னு கேட்டுருக்காரு. ஆமாம், இதெல்லாம் தான் நடந்துச்சுன்னு ரூபாவும் சொல்ல என்ன நடந்திருக்குன்னா அந்த இடத்துலயே அஜய் வந்து சூசைட் பண்ணியிருக்கிறாரு. அங்கே கட் பண்ணி ஒரு இன்ஸ்பெக்டர் தான் காமிக்கிறாங்க. அவருடைய டேபிளுக்கு ஒரு ஃபைல் வருது. என்ன ஃபைல்னா, இந்த மாதிரி அஜயோட கேஸை மறுபடியும் விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு யாரோ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அது விஷயமா அந்த இன்ஸ்பெக்டரும் ரூபாவோட வீட்டுக்கு போக ரொம்ப நேரமாக காலிங் பெல் எழுத்துறாங்க. ஆனால் யாருமே கதை திறக்கல. சரியான கதை திறந்து பார்க்குறாரு. அது லாக்லாம் பண்ணல, திறந்து தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா பயங்கர ஷாக். என்னன்னா ரூபா ரொம்ப சந்தோஷமா கையில் ஒரு சரக்கு பாட்டிலோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இதை பார்த்து இன்ஸ்பெக்டர் ரூபா கிட்ட, என்னம்மா உன்னுடைய ஹஸ்பண்ட் சத்து 2 வாரம் ஆகுது, அதுக்குள்ள நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு கேட்க, இங்கே பாருங்க என்னுடைய பர்சனல் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்க, உன்னுடைய ஹஸ்பண்ட் மரணத்தில் ஏதோ சந்தேகம் இருக்குன்னு யாரோ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ நீ உடனே ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. இன்ஸ்பெக்டர் உடனே எஃப்ஐஆர் எடுத்து காமிக்க ரூபாவும் ஸ்டேஷனுக்கு வராங்க. விசாரணையும் தொடங்குது. ஸோ படம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. சரி சொல்லுங்கள் ரூபா, என்னாச்சு, உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இறந்தாரு? இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர், என் ஹஸ்பண்ட் இறந்த அடுத்த நாளே நான் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நான் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு மறுபடியும் தெரியணும்னா அந்த ஃபைலை மறுபடியும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு அது எல்லாமே புரியும்னு சொல்ல, ரூபா நீங்கள் இந்த இடத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது, ஒரு சஸ்பெக்ட். நீங்கள் இப்போ கொடுக்குற பதில் எல்லாமே எனக்கு கிடையாது, இந்த கோர்ட்டுக்கு. ஸோ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்ல ரூபாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் முழுக்கவே இங்கே விசாரிக்க இந்த சீனெல்லாம் ஒரு பிளாஸ்கட் மாதிரி வரது காமிப்பாங்க. அந்த மாதிரி தான் ரூபாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் காரில் போயிட்டு இருந்தப்போ எனக்கு அஜய் கிட்ட இருந்து கால் வந்தது. அவர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி நம்ம மேனேஜர் இல்லையா, ஸோ அதுக்காக நீ ராம்நகரில் இருக்க மைனேக் அப்பார்ட்மெண்ட்க்கு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னார். நானும் கேட்டேன், எதுக்காக அஜய் அவ்வளோ தூரம் வரணும், நம்ம வீட்லேயே செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இல்லை ரூபா, அங்கே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நீ அங்கே வந்தால் தான் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஈவினிங் 6 மணி இருக்கும். அப்போ நான் அவர் சொன்ன இடத்துக்கு போனேன். அப்போ அங்கே நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா ஹாப்பியாக இருந்தோம். அப்போ திடீர்னு அஜய் வந்து ரூபா கண்ணை மூடு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னார். நானும் கண்ணை மூடினேன். ரொம்ப நேரமாக எந்த சத்தமும் இல்லை. கண்ணை திறந்து பார்த்தா அஜய் எங்கே இல்லை. நானும் அஜய்னு கூப்பிட்டுட்டே விளையாடாத அஜய்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு கீழே இருந்து யாரோ சில பேர் பேசுகிற மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்டது. என்னென்னு ரூஃபோட எட்ஜில் வந்து எட்டி பார்த்து அங்கே அஜய் இறந்து கிடந்தாரு. இதுதான் எனக்கு நடந்ததுன்னு சொல்ல அதெல்லாம் கேட்ட இன்ஸ்பெக்டரும், சரி அதெல்லாம் ஓகே, எதுக்காக இல்லை எப்படி அவங்க ஹஸ்பண்ட் இறந்தாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு பைப் இருந்தது. ஸோ எனக்கு முன்னாடி அவன் நின்றுட்டு இருந்தார். அந்த பைப் தடிக்க கீழே வந்துருக்கலான்னு சொல்ல, சரி ஓகே, அஜய் உனக்காக என்ன சர்ப்ரைஸ் வச்சிருந்தாரு உனக்கு தெரியுமா? இல்லை எனக்கு தெரியாதுன்னு ரூபாவும் சொல்கிறாங்க. உன்னோட வீட்டுக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது, நீங்கள் எதுக்காக அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, அது அஜய் தான் முடிவு பண்ணணும்னு ரூபா சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ அஜய்க்கு உனக்கு ஏதாவது சண்டை பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கா அப்படின்னு கேட்க, அப்படி எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே என்னென்ன சின்ன சின்ன சண்டை வருமோ எங்களுக்கு அதுதான் வந்திருக்கு. ஓ சரி, அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி ஹஸ்பண்ட் இருந்து எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ ஒரு பப்பில் எடுத்த ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோ வேறு யாரும் எடுத்திருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஹீரோயின் கூடவே வேறு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி சொல்லுங்க ரூபா, அது யார் உங்க சீக்கிரம் பைப் பண்ணுறா? இங்கே பாருங்க இன்ஸ்பெக்டர், அவனுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்படி இங்கே விசாரணை நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ரூபா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க தானே. சரி இன்ஸ்பெக்டர், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த கேஸை யார் மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னது, யார் என் மேலே பெட்டிஷன் போட்டதுன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல அஜயோட அம்மா அப்பா, அஜயோட தங்கச்சி, அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த கேஸை போட்டிருப்பாங்க. அடுத்த சீனில் அஜயோட ஃபியூனரில் தான் காமிக்கிறாங்க. அஜயோட தங்கச்சியும் ரூபா கிட்ட இந்த மாதிரி கவலைப்படாதீங்க ரூபா, இந்த மாதிரி நடக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல, நாங்கள் எல்லாருமே அவங்க கூட இருப்போம், நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரிங்க, நான் அஜயோட தங்கச்சின்னு சொல்லிட்டேன், அது அஜயோட கசின் போல. அன்னைக்கு நைட்டு அஜயோட கசினுக்கு அவளோட ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக அந்த பப்பில் ஃபோட்டோ எடுத்ததே அந்த கசினுடைய ஃப்ரெண்டு தான். அந்த ஃபோட்டோ பார்த்த கசினும், இல்லை இது ரூபாவாக இருக்க வாய்ப்பு இல்லை, இப்போ தான் அஜய் இருந்தான், அதுக்குள்ளே இப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிக்க, இருந்தாலும் ஒரு பக்கம் ரூபா மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போய் பார்த்துடலான்னு வீட்டுக்கு போகிறா. அங்கே போய் கதை தட்டினா ரூபா ஃபோன் பேசிட்டே கதை திறக்கிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய புக்ஸ்லாம் அங்கே இருக்குது, நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ எடுக்காமல் போயிட்டேன், இப்போ எடுத்துக்கிறேன்னு சொல்ல, சரிடா நீ உள்ளே போய் எடுத்துக்கிறேன்னு ரூபாவும் சொல்கிறாங்க. அப்போ உள்ளே போய் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்க, அப்போ அவளுக்கு ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரி பற்றி இன்ஸ்பெக்டர்கிட்ட கசின் சொல்லிட்டு இருக்கா. அந்த டைரி படிக்கிறப்ப தான் தெரிஞ்சது அஜய் எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருப்பான்னு சொல்லிட்டு. எப்படி இத்தனை நாளாக அவன் இவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்தான்னு தெரியல, இந்த டைரியில் இருக்க ஒவ்வொரு லைனும் அவ்வளோ வலியாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, இப்போ இன்ஸ்பெக்டர் அந்த டைரியை ரூபா முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க.
சொல்லுங்க ரூபா, இது உங்க ஹஸ்பண்டோட பர்சனல் டைரி தானே? இதில் உங்களை பற்றி அவர் எல்லாமே எழுதியிருக்கிறேன்னு சொல்ல, என்ன இன்ஸ்பெக்டர் பேசுறீங்க? இதெல்லாம் மரண வாக்கு மூலமா? இது என் ஹஸ்பண்ட் சாகிறதுக்கு முன்னாடி எழுதுனது. இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாக எடுக்க முடியாதுன்னு சொல்ல, மேபி இருக்கலாம் இல்லை இல்லாமலும் போகலாம், ஆனால் இது உன்னுடைய உண்மையான சுயரூபத்தை வெளியே கொண்டு வரும்னு சொல்ல, இப்போ டைரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு சீனில் காமிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த டைரியில் இருக்கிறது அஜய் சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரூபா பொண்ணு பார்க்க போனப்போ அவள் ரொம்ப அழகாக இருந்தா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த கல்யாணத்தில் ரூபாக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவள் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னான். எனக்கு தெரிஞ்சு இதை எங்கள் அப்பாவோட பிரச்சனால தான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கல்யாணம். அப்படி அதே எழுத இந்த இன்ஸ்பெக்டர் ரூபாட்ட சொல்லிட்டு இருக்க, திடீர்னு ரூபா ஸ்டாப் பண்ணுறான். இந்த கல்யாணத்தை நான் வேண்டான்னு சொல்ல கிடையாது, அஜய் தான் வேண்டான்னு சொன்னார். இது இருக்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்ல, ரூபா இது அஜயோட பர்சனல் டைரி, அவர் எதுக்காக ஒரு பொய்யான டைரி எழுதணும்னு கேட்க, இந்த உலகத்தில் 2 விதமான மக்கள் இருக்காங்க சார். ஒன்று, தனக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அதை தனக்குள்ளேயே வச்சுட்டு இந்த உலகத்திலிருந்து மறைச்சி வாழ்றவர். 2வது, தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலுமே தனக்கு பிரச்சனை இருக்கிறதா ஒரு பொய்யான கதையை உருவாக்கி அதிலிருந்து ஒரு பப்ளிக் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது 2வது. ஸோ இதில் 2வது தான் அஜய் அப்படின்னு ரூபாவும் சொல்கிறாங்க. என்ன ரூபா பேசுறீங்க? அஜய்க்கு சின்ன வயசுலேருந்து டைரி எழுதுற பழக்கம் இருந்திருக்கு. ஓ அப்படி இன்ஸ்பெக்டர், அப்போ சரி. அஜய் இது வரைக்கும் டைரி எழுதிருந்தா 5 டைரி எழுதிருக்கணும்ல, ஒன்று தான் இருக்குது, மிச்சதெல்லாம் எங்க? இது உங்ககிட்ட கொடுத்துருந்த ஒருவேளை வைஷ்ணவியாக இருந்தா மிச்ச டைரி வைஷ்ணவியை கொண்டு வர சொல்லுங்கன்னு கேட்க, ரூபா நீ ஒரு ஆர்டினரி பீப்புள் கிடையாது, நீ ஒரு போலீஸ், நீ ஒரு பொசிஷனில் இருக்க, சரி நீ கொஞ்சமாவது ப்ரொஃபஷனலாக பேசுறியான்னு கேட்க, அதுக்கு ரூபா கிடந்து என்ன பதில் வருதுன்னா, ப்ரொஃபஷனல் தானே, ஓகே. இந்த டைரியில் இருக்க இன்சிடென்ட் எல்லாமே எனக்கும் அஜய்க்கு நடுவில் நடந்தது தான். இதில் 3வது ஐ விட்னஸ் யாருமே இல்லை. ஸோ அக்கார்டிங் டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்த டைரியில் இருக்கிறது எல்லாமே உண்மை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு சாட்சியுமே கிடையாது. நீங்கள் என் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, அதுவும் இந்த டைரியிலிருந்து? ஸோ இது உண்மைதான் நிரூபிக்கிற மாதிரி எனக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுங்கன்னு சொல்ல, அப்படியே ரூபா இந்த வார்த்தை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ தான் அஜய் கொன்ன, நீ தான் அதில் குற்றவாளின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன், அதுக்கான எவிடன்ஸும் இருக்குன்னு சொல்ல, ஓ ஓகே இன்ஸ்பெக்டர் நீங்கள் நிரூபிங்க, முதல்ல எனக்கு அதுக்கான எவிடன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க ரூபாவும். அது டைரியில் இருக்க இன்னொரு இன்சிடென்ட்டாக இன்ஸ்பெக்டர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் அஜய் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரூபாவால் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இதை யார்கிட்டையுமே நான் சொல்ல கிடையாது, ஆனால் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் சோகமாக இருக்கிறது. ஒரு நாள் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்போம், அவன் கேட்டான், என்னடா நீ முன்ன மாதிரி கிடையாது, இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்க, ரொம்ப சோகமாகவே இருக்கு, எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லுடா, என்ன உன் ஒய்ஃப் ஒர்க் கேம்புக்கு போயிட்டாலே அதனால தான் சோகமாக இருக்கு அப்படின்னு கேட்க, நான் எதுவுமே பேசவே கிடையாது. ஏன்டா இப்படி இருக்கு, நம்ம முன்னெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா, எந்த கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல, அதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கே. நானும் அவன் முன்னாடி அழுக ஆரம்பிச்சேன். அவனும் பதறி போய் என்னடாச்சு ஏன்டா அழுகிறேன்னு கேட்டான். அதுக்கு மேலே என்னாலே ஒன்றும் பண்ண முடியாமல் அவங்ககிட்ட எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்சு போனதும் ரூபா டிவி பார்த்துட்டு இருந்தா. என்ன ரூபா டிவிலேருந்து நேரமாக வந்துட்டேன்னு கேட்டேன். அவன் எதுவுமே பேசுறது கிடையாது. திடீர்னு ஒரு ஃபார்ம் எடுத்து கொடுத்து எனக்கு கையெழுத்து போட சொன்னான். என்னன்னு கேட்டேன். நான் கன்சீவ் இருக்கேன்னு சொன்னான். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது, நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த சந்தோஷம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான். அவள் கொடுத்த ஃபார்ம் என்னன்னு பார்த்தா அது அபார்ஷன் கன்ஃபார்ம் தான். ஸோ நான் அதை பார்த்தது ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். என்ன ரூபா பேசுகிறேன், எதுக்காக இப்படி பண்ணுறேன், நம்ம அந்த குழந்தைய வச்சுக்கலாம், ஏன் அபார்ஷன் பண்ணணும்னு கேட்டேன். அவள் அதுக்கு எதுவுமே சொல்லலை. எனக்கு அந்த குழந்தை வேண்டாம், அபார்ஷன் பண்ண சொன்னா நானும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். இதெல்லாம் கேட்டால் அவனுடைய ஃப்ரெண்டும் ஏன்டா அப்படி பண்ண, எதுக்காக நீ கையெழுத்து போட்ட அப்படின்னு கேட்டான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ரூபாவை ரொம்ப பிடிக்கும்டா, அவள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல. அவளுக்கு அந்த குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் கையெழுத்து போட்டேன். அவளோட சந்தோஷம் தான் முக்கியங்கிறதுனால நான் கையெழுத்து போட்டேன்னு சொல்ல, அப்படி அவன் கையெழுத்து போட்ட ஃபார்மையும் அவனுடைய ஃப்ரெண்ட்டு கொடுத்துருப்பான். இதை வந்து அவனுடைய ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் கொடுத்துருப்பான். அப்படி அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஃபார்மை ரூபாக்கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ரூபா வில்லத்தனமான ஒரு சிரிப்பா பாருங்க. அதை பார்க்குறப்ப நமக்கே பயமா இருக்கும், இவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. நான் நினச்சேன்னா என்னோட சைடு ரிலேட்டிவ்ஸையும் கூட்டிகிட்டு வந்து எனக்கு ஒரு விட்னஸாக கூட்டிகிட்டு வருவேன். அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இன்ஸ்பெக்டர் 2 பேருக்குமே தெரியும், இப்படி ஒரு 10,000 கொடுத்து எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னா யாராக இருந்தாலுமே ரெடி பண்ணி தருவாங்க. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இது ஏன் ஒரு பொய்யான சர்டிஃபிகேட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் இன்னொரு இன்சிடென்ட் டைரியிலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, அதில் அஜய் என்ன சொல்கிறாருன்னா, மேரேஜ் லைஃப் இவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை எல்லாருக்கும் இப்படி தானே எனக்கு புரியல. முக்கால்வாசி நேரம் நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இன்றைக்கி நடந்த சம்பவம் எனக்கு ரொம்பவும் காயப்படுத்திருச்சுன்னு சொல்லி அந்த சம்பவத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி ரூபாக்கு பர்த்டேன்னு சொல்லி ஒரு ப்ரெசன்ட் வாங்கியிருந்தேன், அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் என் சந்தோஷத்துக்கு எடுக்கிற மாதிரி நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை என்கிட்டே கொடுத்துட்டா. நீ என்ன மென்டல் அஜய், உன்னை யார் இதெல்லாம் வாங்க சொன்னா, உன்ட்ட நான் கேட்டு நான் கிஃப்ட்லாம் எதுக்காக இப்படி பண்ணுறேன், உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்க வேணும்னு சொல்லி ரூபா திட்ட ஆரம்பிச்சிட்டா. அதே சமயம் என்னுடைய அப்பாவும் ஃபோன் பண்ணேன், ரூபாக்கு பர்த்டே விஷ் பண்ணணும்னு சொன்னார். சரி நான் அவகிட்ட ஃபோன் கொடுத்து ப்ளீஸ் ரூபா அப்பா கிட்ட எதுவும் சொல்லாதன்னு சொன்னேன். ஆனால் ரூபா அதெல்லாம் மதிக்கவே இல்லை. என்ன அங்கிள் உங்களுடைய பையன் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி ஃபோனை தூக்கி போட்டு போயிட்டா. எனக்கு அந்த சமயம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதே சம்பவத்தை அஜயோட அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை எனக்கு தெரியலைங்க சார், அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனால் நான் லைனில் அஜய் கூப்பிட்டுட்டே இருந்தேன். அந்த பக்கம் அஜய் அழுகிற சவுண்ட் மட்டும் தான் எனக்கு கேட்டது. இந்த பக்கம் எங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நடப்பில் விசாரணை தான் காமிக்கிறாங்க. எதுக்காக ரூபா நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. என்னுடைய சம்பளத்தை எல்லாமே என்னுடைய அப்பா ஆப்ரேஷனுக்காக நான் கொடுத்துட்டேன். அஜயோட சம்பளத்தை தான் வீட்டோட மெயின்டெனன்ஸ்க்காக நான் வச்சிருக்க சொன்னேன். ஆனால் அதெல்லாம் அவர் கேட்காம ஜுவல்லரி வாங்கிட்டு வந்து நிற்கிறாரு. அந்த ஒரு கோவத்தில் தான் நான் அப்படிலாம் பேசினேன்னு சொல்கிறாங்க ரூபா. ஓ அப்படியா, அப்போ அந்த டைரி இருக்கிறது உண்மை தான் நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்க, ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், நான் பேசினேன்னா யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல அப்படி தான் பேசியிருப்பாங்க. அப்புறம் வீட்டு செலவுக்கு என்ன பண்ண முடியும், இப்படி ஜுவல்லரி வாங்கிட்டு வந்து நின்னா யாராக இருந்தாலுமே அப்படி தானே பேசுவாங்கன்னு சொல்லி ரூபாவும் சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சரின்னு இன்னொரு இன்சிடென்ட்டை படிக்க ஆரம்பிக்கிறாரு.
இந்த மென்டல் டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகமாக ஆரம்பிச்சது. தினமும் நைட் ஆனால் ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரே வழிதான்னு சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்க போயிருந்தேன். டாக்டர் என்ன பிரச்சனைன்னு கேட்க நானும் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு தயக்கமாக தான் இருந்தது, சொல்லலாமா வேண்டாமான்னு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த டாக்டரும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாரு. அஜய் அவருடைய பிரச்சனை என்கிட்ட சொன்னப்போ நானே ஆடி போயிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இது மாதிரி சில கேஸ் வந்திருக்கு. ஸோ அஜய்க்கும் சில மெடிசன்ஸ்லாம் நான் எழுதி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி அஜய் எத்தனை நாளாக உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காரான்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர். அஜய் என்கிட்ட எப்போ ஃபஸ்ட் டைம் வந்தாரோ அதுலேருந்து அவர் சாகிற வரைக்கும் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாமல் அவர் மென்டலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார். ரொம்ப டார்ச்சர் அனுப்பிச்சிட்டு இருந்தார். அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார். என்னை நம்புங்க, மிஸ்ஸஸ் ரூபா ஒரு பியூர்லி அண்ட் ஈவில் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த ரூபாவுடைய மொத்த வில்லத்தனத்தையும் காமிப்பாங்க பாருங்கள். கண்ணில் ஒரு அவ்வளோ ஒரு திமிரு, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, அவ்வளோ ஒரு திமிரு காமிப்பாங்க. இப்போ வரைக்கும் ரூபா பார்த்துட்டு இருந்த ஒரு ஆங்கிளே மாறும். என்ன இன்ஸ்பெக்டர் சொல்கிறீங்க, அது சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க போனாரா? எனக்கு இது தெரியவே தெரியாதுன்னு சொல்ல, ஆமாம் ரூபா, அவர் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க போனார், அதுவும் உங்களால் தான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. சரி ஓகே, அவர் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க போனார், எல்லாம் ஓகே தான். ஆனால் அப்படி அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா அதுக்கான மெடிசன்ஸ் அவரோட உடம்புல இல்லவே இல்லையே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அது வரவே இல்லையேன்னு சொல்ல, இதே தான் இன்ஸ்பெக்டரும் அந்த டாக்டர்கிட்ட கேட்டிருப்பாரு. நீங்கள் மெடிசன் கொடுத்ததா சொல்கிறீங்க, ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அப்படி உடம்புல எதுவுமே இல்லைன்னு வந்திருக்குன்னு சொல்ல, ஒருவேளை அவர் என்னுடைய மெடிசன்ஸ்லாம் எடுக்காமல் வந்திருக்கலாம், இல்லை என்னுடைய மெடிசன்ஸை யாரோ வேணும்னே மாற்றி வச்சிருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, மறுபடியும் ரூபாவோட ஒரு வில்லத்தனமான சிரிப்பு தான் காமிக்கிறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறாரு. சரி ரூபா, நீங்கள் இது வரைக்கும் யார்ட்டையாவது என் ஹஸ்பண்ட் எதிராக ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களான்னு கேட்க, ரூபாவும் இல்லைங்கிறாங்க. போய் சொல்லாதீங்க ரூபா, நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்ல, என்ன இன்ஸ்பெக்டர் சொல்கிறீங்க, நான் ஏன் போய் சொல்லணும்? இவ்வளோ நேரமாக அந்த டைரியில் இருக்கிறதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இது எல்லாமே சாதாரண ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட நடக்கிற சின்ன சின்ன சண்டை தான். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் உண்மைன்னு எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்க, ஓ அப்படியே ரூபா, சரி இதெல்லாம் பொய்ன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன்னா நான் அஜயோட ஒய்ஃப், நான் அஜயோட ஒரு வருஷமா வாழ்ந்திருக்கேன். ஒரு நரகத்தில் வாழ்ற வாழ்க்கையை நான் தான் அனுபவிச்சிருக்கேன். அஜய் இல்லைன்னு சொல்ல, நரகமா நீ அனுபவிச்சியா? கிடையவே கிடையாது. நான் சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, அதுவும் இல்லாமல் உனக்கு அஜய் பிடிக்கல. நீ சரியான சமயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த, அப்போதான் அங்கே ஆனிவர்சரி வந்தது. நீ தான் அஜய் அந்த டெரஸ்க்கு வர சொல்லியிருக்க. சரியான நேரத்தில் அஜய் அங்கேருந்து தள்ளி விட்டுருக்கு. ஏன்னா அந்த இடத்துல யாருமே உங்களை பார்க்க மாட்டாங்க, எந்த ஒரு விட்னஸுமே இருந்திருக்காது. நீ தான் அஜய் கொண்டிருக்க, இதுதான் உண்மைன்னு சொல்ல, இல்லை இல்லை இது நடக்கவே இல்லை, இது போய். நீ தான் அஜய் கொண்டிருக்குன்னு சொல்ல, இல்லை அது உண்மை கிடையாது, நான் அஜய் கொல்லவே இல்லைன்னு ரூபாவும் சொல்கிறாங்க. நீ தான் அஜய் கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு அஜயோட ஃபோனையும் ஒரு எவிடன்ஸாக எடுத்து வைக்கிறாங்க. அதில் ஒரு ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட அதில் ரூபா யார்கிட்டையும் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அஜய் எனக்கு சுத்தமாக பிடிக்கும், எனக்கு வர கோவத்துக்கு எனக்கு அஜய் கொண்டுறான் போல இருக்குது. நீ வேணா பாரு, ஒரு நாள் அஜய் நான் கொண்டுட்டு அதை ஒரு ஆக்ஷன் மாதிரி ரீக்ரியேட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு ரூபா யார்ட்டி பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு உள்ளே ஏதோ சவுண்ட் வர, பெட்ரூம் கதை திறந்து பார்த்தா அஜய் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ரூபாவும் போயிடுறாங்க. ஆனால் அஜய் தூங்கல, ரூபா பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதுதான் இன்ஸ்பெக்டர் ஒரு எவிடன்ஸாக ப்ளே பண்ண, அதை பார்த்து ரூபாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இப்போதான் ரூபாவோட பேஸில் ஒரு பயத்தையே காமிக்கிறாங்க. இப்போ சொல்லுங்க ரூபா, நீங்க தான் அஜய் கொலை பண்ணீங்க? இல்லை நான் கொல்லலை, உண்மையை சொல்லுங்க ரூபா, என்ன காரணம் நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு அஜய் பிடிக்கல, அவர் கல்யாணம் பண்ணவும் நீங்கள் விரும்பல, இதை நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சிங்க. ஆனால் அவர் ஹார்ட் பேஷண்ட்ன்றதுனால நீங்கள் அதை அவர்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. ஆனால் இதை நீங்கள் எல்லாமே அஜய் கிட்ட சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அஜய் அவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஆரம்பிச்சு நீங்கள் அவர் மேலே ஒரு கருத்தில் இருந்திருக்கீங்க. அவர் பழி வாங்கவும் தொடச்சிருக்கீங்க. நீங்கள் அவர் டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க, மென்டலாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தான் அஜய் கொலை பண்ணியிருக்கீங்க. இந்த டைரியில் இருக்க ஒவ்வொரு லைனுமே சொல்லுது நீங்க அவர் கொலை பண்ண நினைச்சிருக்கீங்கன்னு. இப்போ உண்மையை சொல்லுங்க ரூபா, நீங்க அவர் கொலை பண்ண நினைச்சீங்களா இல்லையான்னு கேட்க, இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் இப்போ ரூபா ஒத்துக்கிறாங்க. ஆமா நான் அவர் கொலை பண்ண நினைச்சேன். அஜயோட பிஹேவியர் எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் அவர் கொலை பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது, மில்லியன்ஸ் ஆஃப் டைம் நான் அவர் கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விசாரணை எல்லாத்தையுமே உள்ள இருந்து பார்த்துட்டு இருந்த அஜயோட ஃபேமிலிக்கு ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இப்போதான் இன்ஸ்பெக்டர் சிரிக்கிறாரு, இப்போதான் நீ உண்மையை ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி. சரி ரூபா சொல்லுங்க, எதுக்காக நீங்க அஜயை கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்க, இது வரைக்கும் ரூபா தான் கொலை பண்ணியிருப்பான்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் ரூபாவை பார்க்குற பாயிண்டாகவே மாறப்போகுது. உண்மையாகவே அந்த பொண்ணு பார்க்குற சீனில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அஜய் இருந்துக்கிட்டு, ரூபா நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நமக்குள்ளே செட் ஆகுமா? நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒய்ஃப் எந்த வேலைக்கும் போகக்கூடாது, அவன் என்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிட்டா போதுன்னு சொல்ல, இதில் தப்பாக நினைக்கிறது என்ன இருக்குது அஜய்? இது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய விருப்பம். இதில் நான் தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராங்காக சொல்ல போகணும்னா எனக்கும் இந்த மேரேஜில் விருப்பம் கிடையாது. என்னுடைய அப்பா என்னை ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன். ஐ திங்க் இதுதான் கரெக்டாக எனக்கும் தோணுச்சு. ஸோ நோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நானும் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல, சரி ரூபா நானும் அப்பா மாட்டேன் அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறேன்னு சொல்ல, அங்கே சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு ரூபா டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ அவங்க அப்பா இருந்துட்டு, ரூபா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் அஜய் கிட்ட கேட்டிங்களா அவருக்கு ஓகேவான்னு? அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்ல, சரி அவரே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ரூபாவும் ஓகே சொல்லிடுறாங்க. மேரேஜும் நடக்குது. அன்றைக்கி நைட்டே ரூபா அஜய் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அஜய் எப்படி நீங்கள் ஓகே சொன்னீங்க, நீங்கள் பிடிக்கலன்னு தானே சொன்னீங்கன்னு சொல்ல, என்னுடைய பேரண்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணாங்க, அவங்கள மாரி என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜய் சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே ரூபா இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் அடுத்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, ரூபா சொல்கிறதெல்லாம் உண்மையா? அஜய்க்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லையான்னு சொல்ல, ஆமாம் சார் அஜய்க்கு இந்த கல்யாணத்தில்
உடன்படிக்கை தான். இருந்தாலுமே நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவான், அதுக்கப்புறம் அவன் லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான், சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி தான் நாங்கள் கட்டாயப்படுத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்ல இன்ஸ்பெக்டருக்கும் கோவம் வருது. அதுக்கப்புறம் அஜய் என்கிட்ட வினோதமாக நடந்துக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என்னுடைய சந்தோஷம் மொத்தமாக தொலைச்சிட்டேன்னு தான் சொல்லணும். இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. இருந்தாலும் எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க இன்ஸ்பெக்டர் சரின்னு சொல்கிறார். ஒரு நாள் நைட் அஜய்க்காக நான் ஆசையாக சமைச்சு வச்சிருந்தேன். அஜயும் வந்தார். அது பெருசாக அவர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. வந்தார், எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லி தூங்க போயிட்டார். எனக்கு அந்த இடத்துல டிசப்பாயிண்டாக இருந்தாலுமே சரி ஓகேன்னு சொல்லி நான் எதுவும் பெருசாக கண்டுக்கல. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அவரே சாப்பாடுலாம் செஞ்சு வச்சார். சாரிம்மா என்ன மன்னிச்சிரு, ஏதோ ஒர்க் டென்ஷனில் இப்படிலாம் பேசிட்டேன் இப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லி சாரி கேட்டார். சரிங்க நான் அப்போ அதை விட்டுட்டேன். ஒரு நாள் நைட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக ஈவினிங் நேரமாக வந்து ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆகி அஜய் வர சரின்னு ஃபோன் பண்ணால் ஃபோனையும் எடுக்கல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அஜய் வந்தார். என்ன அஜய் இப்போ வர, உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்னு தெரியுமா? ஈவினிங்லேருந்து வெயிட் பண்ணுறேன். ஃபங்க்ஷனுக்கு போகிறது உனக்கு தெரியாதான்னு கேட்க நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு. என்ன அஜய் சொல்கிறேன், நான் என்ன பைத்தியமா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? அவர் எதுவுமே பேசாமல் உள்ளே போயிட்டாரு. சில சமயம் அவர் நல்லபடியாக நடந்துக்கிறாரு, சில சமயம் ரொம்ப வினோதமாக நடந்துக்கிறாரு. என்னால் அவர் அப்போ புரிஞ்சிக்கவே முடியல, அவர் உண்மையாகவே இப்படியா இல்லை வேணுமே அடிக்கிறாரான்னு. ஆனால் இப்போது இந்த டைரி அப்புறம் இந்த எவிடன்ஸ்லாம் பார்க்குறப்ப தான் எனக்கு புரிய வருது வேறு எல்லாமே வேணும் தான் பண்ணியிருக்கிறாருன்னு. அப்புறம் என்ன சொன்னீங்க? நான் அவர்கிட்ட குழந்தைய அபாசம் பண்ண சொல்லி கேட்டேனா? கிடையவே கிடையாது. அவர் தான் என்கிட்ட கேட்டார், அவர் தான் என்னுடைய குழந்தைய அபாசம் பண்ண சொன்னார். நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் அடுத்த நாள் என்ன நினச்சாருன்னு தெரியல, என்கிட்ட அபாசன் பாமோட வந்தார், அதில் கையெழுத்தும் போட்டிருந்தாரு, நம்ம குழந்தைய அபாசன் பண்ணிடலான்னு சொன்னார். நான் ஏன் என்ன சொல்கிறேன், எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவர் எதுவுமே சொல்லலை. எனக்கு இப்போ குழந்தை வேண்டாம்னு சொல்லி அபாசன் பண்ண சொன்னார். அந்த இடத்துல என்னால் அஜய் மீறி எதுவும் பண்ண முடியல, நானும் அபாசன் பண்ணிட்டேன். இதுதான் அங்கே உண்மையாகவே நடந்ததுன்னு ரூபாவும் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அஜயோட ஃபேமிலி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னது அஜய் இப்படிலாம் பண்ணானான்னு. ஸோ நீங்கள் இதுக்காக தான் அஜய் கொண்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அஜய் நான் கொள்ள கிடையாது, அவரே தான் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு இப்போ இந்த கதையிலேயே ஒரு திருப்பு முனியாக ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க. இந்த லெட்டர் அஜயை கைப்பட எழுதின லெட்டர். ஸோ இதை அவர் ஒரு சூசைட் நோட்டை எழுதி வச்சுட்டு தான் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு ரூபா சொல்கிறாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸரும் அங்கேருந்து போய் அஜயோட அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இது உங்கள் பையனுடைய கையில் தானே பாருங்கன்னு சொல்ல அஜய் எங்கள் அப்பாவும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம் இது என்னோட பையனுடைய கையில் தான். அப்போ என்ன சொல்கிறீங்க, என்னுடைய பையன் சூசைட் பண்ணிக்கிட்டானு சொல்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. மறுபடியும் அங்கேருந்து வந்து ரூபா கிட்டே விசாரிக்கிறாங்க. இதை பற்றி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்ல இவங்க அந்த டெரஸ்க்கு போனது, பார்ட்டி பண்ணது, என்ஜாய் பண்ணது, ட்ரிங்க்ஸ் பண்ணது, இதை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. நான் கண்ணை மூடிட்டு இருந்தேன். அப்போ கீழே விழுந்த மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. அதுக்கப்புறம் கீழே இருந்து சில பேர் பேசிட்டு சத்தம் கேட்டது. நான் போய் எட்டி பார்த்தேன், அஜய் கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இதுதான் எனக்கு தெரியும் ரூபா சொல்கிறாங்க. ஸோ அங்கே இதுதான் நடந்தது நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த லெட்டர் அப்போவே உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தப்போ கொடுத்துருக்கலாமே, ஏன் நீங்கள் இதை பற்றி எதுவுமே சொல்லலன்னு சொல்ல இல்லை எனக்கு அப்போ எதுவும் புரியல, ஏன் அஜய் இது பண்ணார், எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு எனக்கு அப்போ தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த லெட்டரில் அஜய் எனக்கு அகைன்ஸ்டாக எழுதி வச்சுருந்தாரு. அப்போ எனக்கு புரியல எதுக்காக அவர் அப்படி எழுதினார். ஆனால் அந்த டைரியில் இருக்கிறதெல்லாம் கேட்குறப்ப தான் எனக்கு தெரியுது அஜய் இதை வாண்டடாக பண்ணியிருக்காரு. இப்போ இன்ஸ்பெக்டரும் அஜயோட அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அஜயோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருந்தது, அவருக்கு ஏதாவது மென்டலாக பிரச்சனை இருந்ததான்னு கேட்க ஆமாம் சார் இருந்தது. அஜய் சின்ன பையனாக இருக்கிறப்போ அவனுக்கு சுரேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் எதிர்பாராத விதமாக இறந்து போயிட்டான். அது அஜயால் ஏற்றுக்கவே முடியல. அதுலேருந்து அவன் ரொம்ப மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிட்டான். அவனால் அதுலேருந்து வெளியே வர முடியல. அதுக்கப்புறம் நானும் அவனுடைய அம்மாவும் தான் பார்த்துக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில மாதத்துலேயே க்யூர் ஆகிட்டான்னு சொல்ல அஜய் எப்படி தன்னுடைய மென்டல் பிரச்சனையிலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்தான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அஜய் அவனுடைய ஃப்ரெண்டு இறந்ததுக்கப்புறம் அவன் எங்ககிட்ட பேசுறதே நிறுத்திட்டான். ஆனால் ஒரு நாள் நாங்கள் ஒரு டிவி வாங்கியிருந்தோம். அந்த டிவி எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை. அப்போ நான் அஜய் கிட்ட கேட்டேன் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலான்னு. அஜய் எப்போவுமே சைலண்டாக தான் இருப்பான். ஆனால் அந்த டைமில் அஜய் சடனாக இந்த இடத்துல வைங்கன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டான். அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுலேருந்து அவன் ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கான்றது புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ எந்த முடிவு எடுக்கணும்னு இவனை தான் கேட்போம். இப்படி தான் அஜய்க்கு வரானு சொல்கிறாரு. ரூபா நீங்கள் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே போய், உண்மையே சொல்லுங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உண்மைதான் ரூபா சொல்ல ரூபா இது வரைக்கும் நீங்கள் சொன்னது எல்லாமே போய். இன்ஸ்பெக்டர் நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்ல சரி ரூபா நீங்கள் என்ன உண்மையை சொல்ல வரீங்க? அஜய் உங்களுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸையும் செட் பண்ணி வச்சுட்டு தன்னுடைய உயிரை அவரே முடிச்சுக்கிட்டேன்னு சொல்ல வரீங்களா? அதில் அவர் சந்தோஷப்படுறாரா? என்ன ரூபா பேசுகிறீங்க, இதில் கொஞ்சமாவது லாஜிக் இருக்கான்னு சொல்ல ஐயோ இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, இது எல்லாமே அஜயோட பிளான் தான் சொல்லி உண்மையாகவே அந்த சம்பவம் நடந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ரூபாக்கு அஜய் கிட்டேருந்து ஃபோன் வந்தது, டெரஸ்க்கு வர சொன்னது, அதுக்கப்புறம் இப்போ ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. அது என்னென்னா ரூபா ரெடி ஆகிட்டு இருக்கிறப்பவே இவங்களுக்கு முன்னாடியே அந்த லெட்டர் கிடச்சிருக்கும். இருந்தாலும் ஒரு குழப்பத்தோட அஜய் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ புரிஞ்சிருக்காது. ஒரு கன்ஃபியூஷனோடய அந்த டெரஸ்க்கு அவங்க போக அந்த இடத்துல அவங்க பார்ட்டி பண்ணது, என்ஜாய் பண்ணது எல்லாமே காமிக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன அஜய் இதெல்லாம் நீ சூசைட் பண்ணிக்க போறியா, அதுக்கு காரணம் நானா அப்படின்னு ரூபாவும் கேட்க ஓ நீ லெட்டர் கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம் ரூபா நீ தான் எல்லாத்துக்கும் காரணமும். உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. உன்னை நான் எப்போ பொண்ணு பார்க்க வந்தனோ அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஒரு இண்டிபெண்டன்ட் உமன். ஆனால் எனக்கு அப்படி ஒரு பொண்ணு தேவை கிடையாது.
என்னுடைய சின்ன வயசுலேருந்தே என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கொலீக்ஸ் எல்லாருமே என்னுடைய முடிவை கேட்டு மட்டும்தான் நடப்பாங்க. ஆனால் நீ அப்படி கிடையாது. நீ என்னோட ஈகோ டச் பண்ணிட்டு நீ இது வரைக்கும் என்னுடைய எந்த ஒரு முடிவுமே கேட்டதில்லை. உன்னோட இஷ்டப்படி மட்டும்தான் நடந்திருக்குன்னு சொல்ல. அஜய், நீ என்ன மென்டலா? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய ஃபேமிலி உன் முடிவை கேட்குறாங்கன்னா நான் ஏன் கேட்கணும்? அது ஏன் தப்பா? ஆமாம் ரூபா, உன் தப்பு தான். நீ தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்ட. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாதுன்னு சொல்ல. அப்படி விருப்பம் இல்லைன்னா நீ எதுக்காக என்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தில் விருப்பம்னு சொன்னேன்? எனக்கு என்னுடைய பேரண்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னு அஜய் சொல்கிறாரு. சரி ஓகே ரூபா, எந்த ஆர்குமெண்ட்டும் வேண்டாம். உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ உன்னுடைய வேலையை விட்டு ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி பிஹேவ் பண்ணு. என்னுடைய முடிவை கேட்டு நடந்துக்கோ. நான் இந்த முடிவை கைவிட்டுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு நீ ஒத்துக்கலைன்னா அந்த லெட்டரில் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும்னு அஜய் சொல்கிறாரு. ரூபா அப்பவும் அதை பெருசாக கண்டுக்காம நம்ப முடியாமல் தான் இருக்காங்க. ஆனால் ரூபாவை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக அஜய் அந்த டெரஸோட எட்ஜில் போய் நின்றுட்டாரு. ரூபா, இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, ஓகேவா இல்லையான்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பவே கால் ஸ்லிப்பாகி கீழே விழ போகிறாரு. இருந்தாலும் அந்த செவத்தை பிடிச்சிக்க, ரூபா ப்ளீஸ் ரூபா எனக்கு ஹெல்ப் பண்ணு, உன்னுடைய கையை கொடு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் ரூபா அவங்களுடைய கையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு ரூபா ஹெல்ப் பண்ணாதனால அவரும் கீழே விழுந்து இறந்துடுறாரு. இந்த எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் சொல்லவும், ஓ அப்படியே ரூபா, நீங்கள் ஏன் அவர் ஹெல்ப் பண்ணலன்னு கேட்க, எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை நான் அவருக்கு கையை கொடுத்துருந்தேன்னா அவர் என்னையும் சேர்த்து தான் கீழே எடுத்துருப்பாரு, நானும் சேர்ந்து அவர் கூட இறந்துருக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் அதுக்கு மேலே விசாரிக்க போகிறாரு. இருந்தாலும் அந்த ஃபேமிலி வந்து இதுக்கு மேலே வேண்டாம், இதுக்கு மேலே நீங்கள் அவங்களை எதுவுமே கேட்காதீங்க, எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, எங்களுடைய கேஸ் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லி ரூபா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பெட்டிஷன் போட்ட வைஷ்ணவியும், ரூபாயை நான் மன்னிச்சிருங்க, நான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டுக்கூடாது, அது என்னுடைய தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இல்லை வைஷ்ணவி பரவாயில்ல, உன்ன மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களுமே இருக்கணும்னு சொல்லிட்டு ரூபாவும் அதுக்கப்புறம் எதுவும் பேசல. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே போனதுக்கப்புறம் தன்னந்தனியாக வீட்டில் இருக்கிற ரூபா தான் காமிக்கிறாங்க. ரூபாவுடைய முகத்தில் இப்போவுமே எந்த ஒரு கிட்டியோ எதுவுமே கிடையாது, அவங்க சாதாரணமாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் வருது. யாருடான்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் தான். ரூபா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட இருக்குது, பயப்படாதீங்க, அதை நான் கேட்டுட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இன்ஸ்பெக்டர் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே, இந்த ஃபோட்டோவில் இருக்க உங்கள் பாய் ஃப்ரெண்ட் யார்? இந்த இடத்துல வச்சாங்க பாருங்கள் ஒரு அல்டிமேட்டான ட்விஸ்ட்டு, பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு பயங்கரமான பிஜிஎமோட, அது நீதா ராஜுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ தாங்க உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, இந்த இன்ஸ்பெக்டர் யார், எதுக்காக ரூபா ஹெல்ப் பண்ணுறாரு, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். அஜய் அந்த டெரஸ் மேலே ஏறி நின்றுட்டு, ரூபா இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, ஒருவேளை நான் இங்கேருந்து குதிச்சுன்னு வையேன், உன்னுடைய வேலை போகும், உன்னுடைய மரியாதை போகும், இந்த உலகமே உன்னை ஒரு கொலைக்காரின்னு நினைக்கும். ஸோ நான் சொல்கிறத கேட்டுட்டு நீ நல்லபடியாக இருக்கிறதா தான் இரு. அதேமாரி தான் கார் ஸ்லிப்பாக கீழே விழுறாரு. ஆனால் செவத்தை பிடிச்சிக்கிறாரு. ரூபா கிட்ட கேட்குறாரு, ரூபா தான் ஹெல்ப் பண்ணு ரூபா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்க, ரூபா இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? நானா? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தா நீ என்கிட்ட பேசியிருக்கணும், டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சூசைட் நோட் எழுதுற, டைரி எழுதுற, நீ என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினச்சேன், நான் எப்படி உன்னை ஹெல்ப் பண்ணுவேன்? நீ தப்பு பண்ணிடா ஜெய், நீ அப்படி ஒரு டைரி எழுதிடக்கூடாது, நீ தப்பான பர்சன்ட்டை விளையாடிட்டேன்னு சொல்லிட்டு சிவத்தை பிடிச்சிட்டு இருந்த அவருடைய கையை எடுத்து விட்டுறாங்க. அஜயும் கீழே விழுந்து இறந்துடுறாரு. இது நடந்ததுக்கப்புறம் ரூபா நேராக வந்து இன்ஸ்பெக்டர் ராஜீவ் தான் பார்க்குறாங்க. என்னன்னா ரூபாவும் இன்ஸ்பெக்டர் ரொம்ப நாளாவே ஃப்ரெண்ட்ஸ் போல. வந்துட்டு இந்த மாதிரி ராஜீவ் ப்ளீஸ் நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரி ரூபா, இதில் நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? சம்பவம் நடந்த இடம் உங்களுடைய ஸ்டேஷன் இருக்கிற ஏரியாக்குள்ளே தான், ஸோ நீங்கள் தான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராஜுவும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இது எல்லா பிளானையும் போட ஆரம்பித்தாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அஜய் ஒரு பக்காவான சிம்பத்தி சீக்க. ஸோ நம்ம இதை வேறு மாரி தான் கொண்டு போகணும். உன்னுடைய ஃபேமிலியில் யாராவது ஃபெமினிசம் பேசிட்டு, இல்லை லா அண்ட் ஆர்டர் பேசிட்டு, ரூல்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லப்போனால் அம்பி மாதிரி யாராவது இருக்காங்களான்னு கேட்க, அப்போ ரூபாக்கு ஞாபகம் வருது வைஷ்ணவி தான். அப்போ ஓகே, வைஷ்ணவி தான் நம்ம பகடக்காய், அவளை வச்சு தான் எல்லா காயும் நகர்த்தணும்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாரு. இவங்களுடைய பிளானும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல ராஜுவுக்கே என்ன ட்விஸ்ட்னா, ரூபா தான் ராஜுவோட கையை தட்டி விட்டாங்கிறது அவருக்கே தெரியாது. அந்த இடத்துல அஜயை தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு தான் ரூபா சொல்லியிருப்பாங்க. பாரில் அந்த ஃபோட்டோவில் இருந்ததும் ராஜு தான், அதுவுமே இவங்களுடைய பிளான் தான். அன்றைக்கி வைஷ்ணவி வீட்டுக்கு வந்தப்போ ரூபா யார்ட்டோ ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, அப்படி பேசிகிட்டு இருந்ததும் ராஜீவ் தான். வைஷ்ணவி எங்களோட வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியும், டைரி வைஷ்ணவி பார்க்குற மாதிரியே வச்சதும் ராஜீவ் தான். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது, விசாரணை பண்ணது, இது எல்லாமே இவங்களுடைய பிளான் தான். இவங்க பிளான் போட்ட மாதிரியே வைஷ்ணவி இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. ரூபா மேலே எந்த சந்தேகமும் இல்லாமல் ரூபாவும் ரிலீஸ் ஆகிட்டாங்க. இது எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு ரூபா நிம்மதியாக சோஃபா மேலே உட்காருவாங்க. அப்போது ஒன்று யோசிப்பாங்க பாருங்கள், ஃபைனல் ட்விஸ்ட்டாக இன்னொரு ட்விஸ்ட்டையும் நமக்கு தராங்க. அஜய் தான் ரூபா அந்த டெரஸ்க்கு வர சொல்லியிருப்போம்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கிடையாது, ரூபா தான் அஜய் அந்த டெரஸ்க்கு வர சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நாளாகவே அஜய் கொல்லணும்னு பிளான் போட்டிருக்கிறாங்க. சரியான சமயம் கிடச்சதும் யாருமே இங்கே விட்னஸ் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அஜய் அந்த இடத்துல கொண்டுட்டாங்க. இதோட ஃபைனல் ட்விஸ்ட்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் அஜய் சொன்னது, அது டைரியில் இருந்தது எல்லாமே உண்மை. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ரூபா அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் சேர்ந்து போட்ட பிளான் தான். ஸோ படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.